நல்ல காலம் பிறகுது. ஓகே, ஸ்டாப். நர்கிஸ் கொட்டி நேயர்களுக்கு என்னோட அன்பான கொட்டுக்கால். நான் உங்கள் ஜெகதீஷ் மற்றும் ரவீந்திரா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துருப்பீங்க. ஓகே, 90s டாய்ஸ் ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துருப்பீங்க. 90s சாக்லேட் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்மக்கிட்ட பாக்ஸிங் இருக்குது, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட டாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாய்ஸை தான் இப்போ வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சக்திமான் இவர் வந்து இவர் வந்து 90s கிட்ஸாக மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். இவரை பார்த்துருப்பீங்க ப்ரோ. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. தாராளமா பண்ணுங்க ப்ரோ. இவரை வந்து செகண்ட் பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ரியாஸ் என்னோட நண்பர். இவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் நரேஷ். இவரும் சக்திமான் ஃபேனு. 90s கிட்ஸ் எல்லாருமே சக்திமான் ஃபேன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து புடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து லேட்டஸ்ட் புடுப்பு. ஆனால் இது அந்த காலத்தில் வந்துருச்சு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா பிபி கொடுத்துருக்காங்க. பிபினா வந்து பிகில். பார்த்தீங்கன்னா பிகில். என் பிகில் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. உங்க பிகில் ஒர்க் ஆகாது ப்ரோ. உங்க பிகில் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஆகல ப்ரோ. என்ன பண்ணதா? இவர் பிகிலும் ஒர்க் ஆகல. அதான். ஓகே, ஸோ இப்போ போகிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாட்டு தோலில் செஞ்ச அந்த மூலம் தான் வந்து நம்ம எப்பவுமே ட்ரை பண்ணுவோம். இப்போது அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் வந்து குழந்தைங்களாம் இதையும் விரும்பி வாங்குவாங்க, இந்த பிடிப்பையும். அது வந்து இன்னும் மறக்காமல் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாராட்டத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு எல்லாருக்கும் தெரியும், கோலி விளையாட்டு. கோலி கேமு. இதில் வந்து ஒரு சில மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்குங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோலி இருக்குது. அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்க, இதில் இப்படி போடணும், அது அப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தெரியல. அது இந்த காலத்தில் 2K கிட்ஸ் எல்லாம் கேண்டி கிரஷில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமாம், 2K கிட்ஸ் எல்லாரும் கேண்டி கிரஷ். இதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய கேண்டி கிரஷ். எனக்கு இது விளையாட தெரியாது, அதனால வந்து இதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன், ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை, சின்ன வயசுல இருந்து ஸ்கூலில் இது ஒரு போட்டி நடக்குது. வச்சு எவ்வளோ நிறைய யார் சுற்றுறாங்கன்ட்டு. நானும் சிஎம்ஐ கூட ரொம்ப நேரம் சுற்றிருக்கோம். ஆனால் அவர் கீழே விழுந்துட்டார். ஒரு சிஎம்னா கேமராமேனு இந்த கோலார்லாம் குத்துருக்காப்லையே. ஸோ இதை வந்து இப்படி வச்சு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்களாம். எனக்கு வரல. ஸ்கூலில் பெரிய காம்படிஷன் நடக்கும் போய் வச்சுருங்க ப்ரோ அப்படி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அதே பொம்மை தான், வித் சாக்லேட் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே பொம்மையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ப்ரோ உள்ள எதுவும் நெளியுது ப்ரோ. இது என்ன ஸ்பைடர் மேனா? ஆமாம் ப்ரோ, அது ஸ்பைடர் மேனு. ப்ரோ உள்ள எதுவும் நெளியுது ப்ரோ. இது நெளியுதா? ஆமாம் ப்ரோ. ஓ மை காட், பாம்பு பிடிச்சாரு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் பாம்பு மாதிரி இருக்கும். அந்த நெளியர் தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெளியும் பாருங்கள். படம் எடுக்குது பாருங்கள். கேமராமேனும் கேமராமேன் வந்து எங்கேயும் ஷூட் பண்ணுறாரு, இவங்க வந்து கேமராமேனை ஷூட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல? பார்த்து போட்டுற போது தனியாக வைங்க. போடாமல் இருந்தால் சரி ப்ரோ. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் கேமு. இதில் வந்து டேரெக்டாக வந்து 1 2 3லேருந்து அடுக்குவாங்க. இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பசில் கேமு. எல்லாரும் இது வந்து விரும்பி விளையாடிருக்காங்க அந்த காலத்துலேயே. இது வந்து பசில் கேமு. 1 2 3 இதெல்லாம் வந்து பசில் செம்மையாக விளையாடுவாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது நாலேஜ்? எனக்கு நாலேஜ் இல்லை. நாங்களாம் வந்து படிக்காத பசங்க. எங்களுக்கு அதெல்லாம் டாப்பர்ஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க. ஆமாம், டாப்பர்ஸ். நாங்களாம் பின்னாடி உட்காந்து பெண் கிரிக்கெட்டு, பென் கேம்லாம் இருக்கு. வரேன் அதுக்கு நான் வரேன். அவர் சொன்னதை எழுதுற பென் கேம், பென் ஃபைட்டு, எழுதுற பென் கேம். டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், பதிவு பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா ராட்டினம் இருக்கும். ஸோ இது வந்து அழகாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து குதிரை பொம்மைலாம் இருக்கும். இதில் ஆக்சுவலாக ஒரு குதிரை பொம்மையை காணும், உள்ளே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுத்துட்டாரு. கேமராமேன் குழந்தைக்கு கொடுத்துட்டாராம். குழந்தைக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு கொடுத்துட்டாரு, மாற்றி சொல்கிற போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பம்ப் பண்ணால் அழகாக இப்படி ராட்டினம் சுத்தம். செமையாக இருக்குல்ல? எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ராட்டினம் இது வரைக்கும் நான் சுற்றினதே இல்லை.
ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தீம் பார்க் கூப்பிட்டாலே வந்து நான் போக மாட்டேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் தீம் பார்க் மட்டும் அவாய்ட் பண்ணுறது தான் என் வேலை. ப்ரோ இங்கே பார்த்தீங்களா நடிக்கிட்டேன். நினச்சேன் நீங்கள் டாப்பராக தான் இருப்பீங்க. இவர் தாங்க டாப்பர். அவர் டாப்பர். கேமரா காட்டுங்க. இதாக காமிங்க. அதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அதை சேஞ்ச் பண்ணால் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். ப்ரோ இல்லை ப்ரோ நிஜமாவே 4-5 நம்பர் தான் சேஞ்ச் ஆகிருந்தது. ஆமாம் 4-5 நம்பர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. சூப்பர். அது நம்ம ஃபுல்லாக நம்ம ஷஃபில் பண்ணி கொடுக்கலாம். அதனால் இவர் வந்து டாப்பர். டாப்பர் நோட் பண்ணிக்கோங்க. படிப்பில் இது பார்த்தீங்கன்னா பலூன் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஹார்ட் பலூன். யாருக்கு கொடுக்க போறீங்க? என் ஹார்ட்டை இவருக்கு நான் குத்துட்டேன். ஐயோ அடுத்தபடியாக அதே பலூன்லேயே ஒரு பெரிய ஒரு கேம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிபி பலூன். இது வந்து ஊதும் போதும் சரி, அந்த ப்ளோ வந்து இறங்கும் போதும் சரி, ஒரு செமையான ஒரு சவுண்டு வரும். அதை இப்போ ஊதி காட்டுறேன். நான் செமையா இருக்குல்ல? பக்கத்து வீட்டிலேருந்து இந்த பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய வாட்டி சண்டையாக இருக்கிறதுனால யார் அதிகமாக ஊதுறா, யார் பெருசாக ஊதுறான்ட்டு நிறைய வாட்டி இந்த ரப்பர் கண்டி வெளியே ஓடணும். அப்போ நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஏங்க வருஷம் போகிறீங்க ப்ரோ. ஹார்ட் பலூன் லவ். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துடலாம். கொடுத்துருங்க நீங்களே. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் லவ் யூ. அதுதான் இந்த சிம்பிள். பரவாயில்ல, நல்ல பலூன் வந்து பெருசாக வருதுல்ல. ஆக்சுவலாக ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு ஆட்டை கொடுத்துருக்காங்க. லவ் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். அவ்வளோதான். இதை இப்போ பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்த பொம்மையை ரிவ்யூ பண்ணுறேன். போன வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவனுங்க பண்ண அலப்புறைய. போனாட்டி இவர் வரல. நீங்கள் வீடியோ பாருங்கள். செகண்ட் பார்ட் எல்லோரும் போய் பாருங்கள். மறக்காமல் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் மேனேஜருக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். நம்ம மேனேஜருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வல்லுனாலே ரொம்ப அலர்ஜி. அந்த மாதிரி மேனேஜர் சோனியா உங்களுக்காக சமர்ப்பணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பம்பு. இது வந்து செம்ம டெக்னாலஜிங்க ஆடுற விளையாட்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ரிங்கு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. நான் எங்கேயோ விட்டுட்டேன்னா எனக்கு தெரியல, இல்லை பாக்ஸில் மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. இது வந்து அந்த காலத்துலேயே செம்ம டெக்னாலஜி. இதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு இது ஃபுல்லாக தண்ணி இறங்கிடும். அதுக்கப்புறம் இங்கே பம்ப் பண்ணால் இங்கே தண்ணி வரும். மறுபடியும் அது கீழே போயிட்டு இங்கே ரீசைக்கிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான டெக்னாலஜி இது அந்த காலத்துலேயே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நாமே பிளம்பராக நினச்சிக்கிட்டு வாழ்ந்த காலம். நம்மள நாமே ப்ளம்பராக நினச்சிருந்தோமா? இவ்வளோ தண்ணி அடிக்கிற ஒரு ப்ளம்பராக வரும். நீங்கள் பண்ணிட்டே தண்ணி வருது பார்த்தியா? தண்ணி வருது. ஓகே, நம்ம அடுத்த பொம்மைக்கு போயிடலாம். அடுத்த பொம்மை பார்த்தீங்கன்னா டட்டடாயின். இது பேர் வந்து வாங்க. இது நாங்கள் டிக் டிக்னுவோம். இது பார்த்தீங்கன்னா டிக் பொம்மை. இதெல்லாம் அதிகபட்சமாக ஸ்கூலில் தான் பண்ணுவானுங்க. வச்சு செய்வானுங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். ஞாபகம் இருக்கா? இது ஸ்கூலில் இருக்கிற ப்ரொஃபஸர் கிடையாது, டீச்சர். அதாங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டாப்பர் அவரு. நாங்களாம் படிக்காதவங்க. காலேஜில் தான் ப்ரொஃபஸர்ஸ். டீச்சரை வந்து வெறுப்பேற்றுவோம். அங்கே பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. நாங்கள் பின்னாடி வந்து இப்படி வச்சுட்டு அடி சவுண்டு செம்மையாக இருக்குல்ல? இது சவுண்டே ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். இந்த சவுண்டு எனக்கு இன்னும் இந்த நாங்கள் வச்சு விளாடுங்க பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சவுண்ட் வரும், மறக்காம பண்ணுறேங்க. கரெக்டு, பெல் சவுண்டு பார். முழுமையாக 90s கிட்ஸாக மாறிய ரியாஸா பார். ஓகே, இது வந்து இந்த சவுண்டு எனக்கு இன்னும் கூட எங்கேயும் நான் கேட்கலங்க. இந்த சவுண்டு கேட்கும் போதே எனக்கு அந்த காலத்து ஞாபகம்லாம் அப்படியே கண் முன்னாடி தெரியுது. இதை வச்சு பயங்கரமாக வெறுப்பேற்றுவோம். பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு டப்புன்னு அப்படியே சைலண்ட் ஆகிடுவோம். அப்படியே எல்லாரும் கமுக்கமாக அப்படியே பாடத்தை கவனிக்கிற மாதிரியே பண்ணுவோம். கடைசி வரைக்கும் டீச்சர் வந்து யார் வந்து பண்ணாங்க தெரியாது. சொல்கிறேன்னா நாங்கள் படிக்கும்போது எங்கள் டீச்சர் வந்துட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நோட்டில் பார்த்து எழுதுங்க, நாங்கள் போர்டில் எழுதி போடுவோம், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு இப்படி தட்டி விட்டு கீழே விட்டுல மேம் பெண் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு
வந்துடுவோம். சரி, உடனே திரும்பி இல்லை யார் அது சவுண்டு போட்டது கேட்கும்போது பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவனை கை காமிச்சிடுவோம். அவன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுக்கிட்டே இருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னா அவனை அடித்து வெளில அமைச்சிருவாங்க ஸ்கூலை விட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் நடந்திருக்கு. நிறைய பண்ணியிருக்கேன். நானும் அவரும் கிளாஸ்மேட்டு என் பின்னாடி வந்து காதுகிட்ட வச்சு குறைஞ்சினே இருப்பார். நானும் யார் சார்ஜர் ரொம்ப நாள் தெரிந்த பிறகு அவரே சொல்லுவேன், இது எந்த தான் பாத்தியா முடிஞ்சா நீ ஒன்று வாங்கி தரேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 5 ரூபால இது. ஆமாம் 5 ரூபா. 5 ரூபாய் எவ்வளோ தாங்க இது. செம ஒர்த்து இது. இதாச்சும் மியூசிக் கூட பண்ணலாம். செம சவுண்டு. அதெல்லாம் டிஆர் அப்பயே பண்ணிட்டார் தலைவர். ஆமாம், அதெல்லாம் அப்பயே பண்ணிட்டார். ஏ டும்பாப்பா டிங்குடப்பா டும்பாப்பா டிங்குடப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கிங்கில் இருக்குது. இந்த பேக்கிங் நான் இன்னும் பிரிக்கலை. நான் பிரிக்கிறேன். இது அகல் விளக்கா? அகல் விளக்கு மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது ஒரு குருவி பொம்மை மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல, இருங்க பார்க்குறேன். அன்பேக் பண்ணியாச்சு. குருவி விசில். இது நானே சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல, புதுசாக இருக்கு. நானும் பார்த்ததில்லை. இது நானும் பார்த்ததில்ல. குருவி விசில். விசில் வச்சா குருவி மாதிரி சவுண்டு கேட்குமோ? பாருங்களேன், ட்ரை பண்ணுறேன். பா சவுண்டு செம்மையாக இருக்குல்ல. இது வந்து இது யாரு செஞ்சது? இது எனக்கும் தெரியல. நீங்க யூஸ் பண்ணிக்கீங்களா ப்ரோ? நீங்க யூஸ் பண்ணிக்கல? இல்ல நானும் யூஸ் பண்ணதில்ல. 90s கிட்ஸ் யார் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சப்ஸ்கிரைபர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணினா கமெண்ட் பண்ணுங்க. யூஸ் பண்ணினா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். விசில்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பிபி வச்சுட்டு ஊதுவாங்க பீ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே, அது ரோலா இருக்கும். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, பலூன் மாதிரி ஒரு ரோல் ஆயிருக்கும். அது ஊதுனா அந்த பலூன் வந்து அப்படியே பெருசாகும். ஸோ அந்த ஒரு சவுண்ட் இது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இதுதான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க அப்புறமா வாசிங்க. சப்ஸ்கிரைபர் டிஸ்டர்ப் ஆவாங்க. 3 மணிக்குல இருந்து போய்க்கு தடிச்சிட்டு பறந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்பாங் கேம். பிங்பாங் தானே இது பேர். இது பேர் பிங்பாங் கேமு. நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். நம்ம 90s கிட்ஸ் நம்ம இருக்கிறது தான் பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்குலாம் வச்சுருப்பாங்க சின்ன வயசில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பால் ஒன்று இருக்கும், சில்வர் பால். அது வந்து இங்கே மேலே அந்த ஆண்டனா வந்து கிளிக் பண்ணால் அது ரோல் ஆகும். ரோல் ஆகிட்டு எந்த நம்பரில் வந்து நிற்குதோ அந்த நம்பரை வச்சுட்டு கால்குலேஷன் போடுவோம். 8 ஃபஸ்ட்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 8, அடுத்தது வந்து 10 அப்படி சொல்லிட்டு ஸ்கூல்லலாம் வந்து கிரிக்கெட் கேம் விளாடுவோம். நாளாக ரோஹித் சர்மா டபுள் ஹண்ட்ரடில் நிறைய வச்சுருக்கேன். ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட்லாம் இதுலலாம் பீட் பண்ணியிருக்கோம் வித்தின் 1 ஹவரில். அவ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மொபைல் டைப் கிரிக்கெட். நல்லா இருக்குல்ல? நைஸ். அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் இதை தான் வச்சுலான்னு இருக்கும் போல இருக்கு. குருவிகன். இது பார்த்தீங்கன்னா குருவிகன். இது வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு. பார்த்தது இல்லையே குருவிகன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா அழகாக இது வந்து தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? இது கன் ஷாட் பண்ணும்போது அப்படியே அழகாக போட்டோம். ஒரு பெண் பாருங்க, அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைங்க 90s சிங்கிள். நான் ஒன்று உடச்சி விட்டுருவேன் ஜோடியாக இருந்தா எனக்கு பிடிக்காது. இல்லைங்க வேண்டாங்க. இது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதை உடச்சிங்கன்னா வேலைக்காது. 90s கிட்ஸ்லாம் இன்னும் வெறி கொண்டு இருக்கிறாங்க. கல்யாணம் வந்து அதுலேயும் முக்கியமாக கேமராமேன். கேமராமேன்லாம் வந்து கல்யாணம் சொல்லிட்டு மண்டே பிச்சுக்காத குறை அந்த மாதிரி இருப்பார். என்றைக்கா ஒரு நாள் வீடியோவில் வருவார். அவர் மூஞ்ச நீங்கள் பாருங்கள். வரமாட்டுறாரு. கண்டிப்பாக பாருங்க. வரமாட்டுறாரு வீடியோவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ட்ரோன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ட்ரோனு. இது பார்க்கவே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது விட்டால் பறந்துருமான்னு தெரியல. உங்களுக்காக நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் இறங்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த கீழே ஒரு புடி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை இப்படி இழுத்து விட்டால் அப்படி அழகாக இப்படி பறக்கும். இது நான் நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. கீழே இருந்து விடுவேன்னா பக்கத்து வீட்டுக்கு போய்டும். ஆண்டி பச்சை திட்டம். நான் என்ன அம்மா கிட்ட போய் அழுவேன். ஆண்டிகிட்ட பச்சை திட்டு வாங்கின ஒரு தான் இவர். நான் போய்ட்டு அம்மா கிட்ட பூசி கேட்பேன். இப்போ நான் வாங்கி கொடுத்துருவாங்க. சரி அழுது நான் அடுத்த நாள் வாங்கியிருப்பேன். இவன் நிறைய மிஸ் பண்ணிக்கிறேன் நான். இது இன்னமும் விற்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இருக்கு. இது நான் பார்த்ததில்ல, எங்கே விற்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதை விட ஆரம்பிச்சிடலாமா? விட்டுடுங்க. விட்டால் பறந்துடும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க. உங்களுக்காக போனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள்,
கேமராமேன் அப்படியே அழகாக கவர் பண்ணுங்கள். பரவாயில்ல, நம்ம மொட்டை மாடிக்குள்ளே தான் செமையாக இருக்குல்ல? அது எடுத்துகிட்டு வந்து போங்க. செமையாக இருக்குல்ல? இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு விளாட்லாம். தூக்கி போட்டு யாருது வந்து ட்ரோன் அதிகமாக ஹைட்டாக பறக்குது, யாருது ரிட்டன் நம்மளுக்கிட்டே வருது, அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடுவாங்க. ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அது அந்த சைடு ப்ரோ பாருங்க. ஓ மை காட். எத்தனை வந்துரு மறந்துடும் அப்புறமானா. பாவம் சின்ன வயசுலாம் பால் தூக்கி போட்டேன், மொட்டை மாலை கிரிக்கெட் விளையாட்டு பாலை தூக்கி வச்சிட்டாங்கன்னா கீழே போயிட்டு ஒரு பலியாடு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நான் தான் அந்த பலியாடு. கீழே போயிட்டு பாலை பொறிக்கிட்டு வருவேன். அந்த மாதிரி பாவம் இவர் வந்து இன்னைக்கு இவர் மாட்டிட்டாரு. ட்ரோனை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு ஆமாம் அதுவும் ஒரு மெமரி தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிங் பாங் கேம் தான். இது ஒரு வகையான கேமு. இது பார்த்தீங்கன்னா அதே சில்வர் பால் இருக்குது. இந்த சில்வர் பால் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நம்ம அதை வழி நடத்தி இந்த சென்டரில் எல்லா பாலையும் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருந்துச்சு சின்ன வயசுலலாம். ஸ்கூல் டைம்லலாம் வச்சு இது விளையாடிட்டே இருப்போம். இது வந்து வச்சா வந்து கூட சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஆமாம், இது சால்வ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் நான் நிறைய வாட்டி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். எப்பயாவது ஸ்கூலில் தூக்கம் வர மாதிரி இந்த தூங்கினா மிஸ் பொலன்னு பொழப்பாங்க. அந்த டைம் எடுத்து ஆடலாம். அவங்களுக்கே தெரியாமல் பேக்கில் வச்சு இது கரெக்டாக பண்ணுறது தான் ஒரு சேலஞ்சு. விஜய் பண்ணி வேறு வந்துடும். ஒன்று தான் போட்டுருக்காரு. ஒரு இது தான் போய் போட்டிருங்க, ஒரு பால் தான். நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் கொஞ்சம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மவுத் ஆர்கன் யாருங்க? இது என்னால் மறக்க முடியாது. படைப்பை படம் மாதிரி எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கி இது வாங்கினேன். பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த பியானோ செட்டப்பில் வந்து மேலே ஒரு க்ளோசர் ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு ஃபார்மெட்லேயே இருக்கும். செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வாசிக்க வேண்டிய இடம். வாசிக்கலாமா? வாசிங்க. கேவலமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வாசிக்க தெரியாது. சௌந்தர்யா எப்படி பார்க்குறாங்க? யார் சௌந்தர்யா? படத்தில் படையப்பா. ஓ படையாப்பா. ஓ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ட்ரை பண்ணுறீங்களா? எங்கள் வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே குடிக்கிறீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு. இதை நான் யூஸ் பண்ண கொரோனா வந்துடுது எனக்கு. கரெக்ட். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்து நான் உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து யாரும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்காதீங்க இந்த டைமில். என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்காக தான்.